வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் ரெசிபி வந்து சம்பாரா தோசை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து நல்லா தனித்தனியாக கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு தனித்தனியாகவே அரைச்சி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருங்க. 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கத்தில் சுடுற மாதிரி சம்பா தோசை அந்த டேஸ்ட்டு மடப்பள்ளியிலுக்கு இந்த ஒரு தனி டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு வராட்டாலும் அதே இதில் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். நம்மளோட இதில் சூப்பராக வந்துருந்துச்சு. நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 6 மணி நேரம் கழித்து நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கும். அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் 1 2 நல்லா பொடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் சுக்குத்தூள் கொஞ்சம் அப்படி போட்டு அதையும் நல்ல மாவோடு கலந்து கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு அடை மாதிரி தான் தட்டியிருந்தேன். கொஞ்சம் நெய் கொஞ்சம் இதுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கு, சுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகும். நல்லதும் கூட. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெய் நிறைய சேர்த்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நெய்யில் பண்ணியிருந்தேன். ஒரு 2 தோசை 2 அடை மாதிரி சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அடை ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கலாம். கூட இன்றைக்கி நான் பப்பாளி பழமும் இருந்துச்சு. நல்ல அதுவும் ஒரு இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஆளுக்கு 2 3 அடை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.